கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் எஸ்ரா 8வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகலவித பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எஸ்ராவினுடைய உபவாச ஜெபம் விழுந்து போன ஆலயத்தை கட்டினதுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வருகிறேன், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அதை எப்படி கட்டினான்? உபவாசம் இருந்து தேவன் அந்த ஆலயத்தின் மேல வசிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஸோ அதனால அந்த ஆலயத்தை அவன் கட்டினான் என்று எழுதியிருக்கிறது. அந்த உபவாச ஜெபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னை தாழ்த்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்களுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணினான். செவ்வையான வழி எதுன்னு சொல்லி முன்னேறி போகிறதுக்கான வழிகளை காண்பித்து கொடுத்தது அந்த உபவாச ஜெபம். இன்னைக்கு ஒருவேளை உன் ஆலயம், உன் சரீரம் பழுதடைந்து இருக்கிறதா? உன் ஆலயம் கட்டப்படாத நிலைமையில இருக்குதா? அடுத்து முன்னேறி போகிறதுக்கு என்ன வழின்னு தெரியாம இருக்குதா? இந்த எஸ்ராவை போல நீயும் உபவாசம் இருப்பாயானால் முன்னேறி போகக்கூடிய வழிகள் திறக்கும். ஆலயங்கள் திரும்பவும் மீண்டும் கட்டப்பட தேவன் அனுகிரகத்தை பண்ணுவார். நெகேமியாவினுடைய உபவாச ஜெபம் அலங்கத்தை கட்டினது. எஸ்ராவனுடைய உபவாச ஜெபம் ஆலயத்தை கட்டினது. இன்னைக்கு நீ ஆலயத்தை கட்டுகிறவனா இருக்கணுமே தவிர அதை இடிக்கிறவனா இருக்கக்கூடாது. அதனால ஆலயத்தை கட்டு, அவர் உனக்காக வீட்டை கட்டுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த எஸ்ராவை போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்தை கட்ட உம்மிடத்திலே உபவாசத்தோடு இருக்கிறோம். அடுத்தடுத்து முன்னேறி போக கர்த்தர் எங்களுக்கு வழிகளை திறந்து தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.